ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோஹிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவர் யார்? அடோனாய் கோல் ஹா அரட்ஸ். அடோனாய் என்று சொன்னால் ஆண்டவர், கோல் என்று சொன்னால் ஆல், எல்லா, சர்வ, முழுமை, முழுவதற்கும். ஹா அரட்ஸ் அப்படின்னா த எர்த், பூமி. அடோனாய் கோல் ஹா அரட்ஸ், சர்வ பூமிக்கும் ஆண்டவர். அவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான், சர்வ பூமிக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரப்படுகிறார்கள். நம்முடைய கர்த்தர் அவர்களை மீட்கிறார். 40 ஆண்டு கால பிரயாணம். மோசே மோவாபிலே மரித்து விடுகிறார். அதற்கு பிறகு யோசுவா, அதாவது யெஷுவா, அவருடைய அற்புதமான தலைமையிலே அவர்கள் மோவாப் தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்குள்ளாக வர வேண்டும். அவர்களுக்கு முன்பாக நிற்பது யார்டேன், யோர்தான் நதி, பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் நதி. அது எப்படி கடப்பது? அது அகலமானது, ஆழமான நதி, கடக்க முடியாது. இப்ப அந்த கரையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர். அதனுடைய பொருள் என்ன? இந்த பூமியிலே என்னெல்லாம் இருக்கிறது? ஆறுகள், மலைகள், பள்ளத்தாக்குகள், கடல்கள், சமவெளி பகுதிகள், நீர்நிலைகள், குளம், குட்டை, எல்லாமே இருக்கு. ஏதோ பிளைன்ஸ்ல ஒரு சிம்பிளான ஒரு லேண்டில் அவர் ஆளுகை செய்கிறார் என்று நாம் நினைக்கக்கூடாது. மலைகளுக்கும் அவர்தான் ராஜா, ஆண்டவர். ஆறுகளுக்கும், கடல்களுக்கும், பள்ளத்தாக்குகளுக்கும், சர்வ பூமிக்கும், பூமியில் என்னெல்லாம் இருக்கு எல்லாத்துக்கும் அவர்தாங்க ஆண்டவர். இந்த யோர்தான் நதிக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற மக்களை பார்த்து யோசுவா சொல்லுகிறார், சர்வ பூமிக்கும் அவர்தான் ஆண்டவர். இந்த யோர்தான் நதியை கடந்து அந்த யோர்தானுக்கும் அவர்தான் ஆண்டவர், மோவாபுக்கும் அவர்தான் ஆண்டவர், கானானுக்கும் அவர்தான் ஆண்டவர், இந்த சர்வ பூமிக்கும் ஆண்டவர் என்று சொல்லுகிறார் யோசுவா. அதை வாசிக்க கேட்கலாமா? யோசுவா 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக யோர்தானிலே போகிறது. இப்பொழுது யோசுவா 3:13 வாசிக்க கேட்போம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். தேவனுடைய அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்கு உட்பட்டது இல்லை, அது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. நாம் ஏதோ ஒரு இடத்துல தேவனை தொழுகிறோம், துதிக்கிறோம், ஒரு ஆலயத்திற்குள் வந்தேன்னா அங்க மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறார். இல்லை, அவர் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய சர்வ வியாபியாய் இருக்கிறார். அவருடைய அதிகாரம் எல்லைகளுக்கு உட்பட்டது அல்ல, அவருடைய பிரசன்னமும் எல்லைகளுக்கு உட்பட்டது அல்ல. இயற்கையின் மேலும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார்.
யோர்தான் நதி. அவர் சொல்லுகிறார், இல்லை, இதை கடந்து போய்விடுவோம். அவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா, அதாவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரையே உடையவர், இயேசுவுக்கு மாதிரி, அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருந்து அவர்களை யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்திற்குள் கொண்டு போனார். அந்த யோசுவா யெஷுவாவாக இந்த பூமியில் அவதரித்தார். தூதர்கள் எப்படி அவரை பாடினார்கள் தெரியுமா, ஆராதித்தார்கள் தெரியுமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக. நீங்க இந்த வார்த்தையை கவனிங்க, பூமியின் மேல் சமாதானம். பூமியின் மேல் சமாதானத்தை யார் கொடுக்க முடியும் என்று சொன்னால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற ஒருவரால் தான் பூமியின் மேல் சமாதானத்தை கொடுக்க முடியும். இயற்கை, எல்லா மனிதர்கள், மிருக ஜீவன்கள், காடுகள், மலைகள், நதிகள், பள்ளத்தாக்குகள், வித்தியாசமின்றி எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் அவர்தான். சர்வ பூமிக்கும் ஆண்டவர். அடோனாய் கோல் ஹா அரட்ஸ். எத்தனை பேர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர் அவர்தான். அவர் கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். தேவதூதர்கள் எப்படி ஆராதித்தார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். ஆமென். பீஸ் ஆன் எர்த். நம்முடைய கிறிஸ்து யார்? சர்வ பூமிக்கும் ஆண்டவர். அவருக்கு ஒரு பேர் இருக்கு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. அது எபிரேயத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சார் ஷலோம், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸாக இந்த உலகத்தில் கிறிஸ்து சர்வ பூமிக்கும் ஆண்டவராக பிறந்திருக்கிறார். கோல் ஹா அரட்ஸ், அடோனாய், அவர்தான் ஆண்டவரே. சர்வ பூமிக்கு நீர் ஆண்டவர் என்று சொன்னால், இந்த பூமியில நானும் வாசமாயிருக்கிறேன், எனக்கும் நீங்க தான்ப்பா ஆண்டவர். சந்தோஷமா அறிக்கை செய்யலாமா? சர்வ பூமியும் ஆளுகை செய்கிறவராக இந்த உலகத்திலே கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற சந்தோஷமான செய்தியை மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்வதிலே நாங்கள் உண்மையாகவே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள், இணைந்து அடோனாய் கோல்ஹா அரட்ஸ் என்ற நாமத்தை உடைய தேவாதி தேவனை தொழுது கொள்ளலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை பொழுதிலே சந்தோஷமான தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். யோர்தானுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, நீர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நாங்கள் கடக்க முடியாதபடி இருக்கிற தடைகளுக்கு முன்பாக நீர் சர்வ பூமிக்கும் ஆண்டவராக எங்கள் முன்பாக நின்று எங்களை தடைகளை கடந்து போக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் உம்மாலே இந்த பூமிக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆண்டவரே, நீர் சமாதான பிரபு. நீர் எங்களுக்காக அவதரித்தீர். உம்முடைய பிறப்பிற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சர்வ பூமிக்கும் ஆண்டவர், நீர் எங்களுக்கும் ஆண்டவர். அதற்காய் நாங்கள் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். உம்மை ஆண்டவராய் நாங்கள் பெற்றதிலே பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அதற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.